இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கிருபையாய் பிப்ரவரி மாதத்தை காணும்படியாய் பாக்கியம் கொடுத்திருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் முழுவதுமாய் பாதுகாத்தார். இவ்வளவு வேகமாய் காலங்களும் நாட்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த மாதமும் இன்னும் அதிகமான வேகமாய் முடிந்துவிடும். ஆனாலும் முடிவில்லாத கிருபை இரக்கம் நம்மை சூழ்ந்திருக்கிறதற்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைவதில்லை. எல்லா பக்கமும் நெருக்கினாலும் நாங்கள் முறிந்து போவதில்லை என்று சொல்லி, அல்லது ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி பவுல் இந்த இடத்திலே கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, எல்லா பக்கத்திலும் வரும் எல்லா சூழ்நிலையிலும் கலக்கமடைந்து போனாலும் எங்க மனசு பாதிக்கப்படாது அல்லது மனம் அடிவாகி முறிந்து போகாது என்று சொல்லி சொல்லுகிறார். எங்க பார்த்தாலும் மன அழுத்தம், மன பாரம், மன கஷ்டம், இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. மனது சம்பந்தமான ஒரு காரியத்தை தான் நீ பார்க்க முடிகிறது. அந்த மனது சம்பந்தமான காரியத்தில் இருக்கிற அந்த பாரங்கள், அழுத்தங்கள் எல்லாம் உலக பிரகாரமான பொருட்களினால் அதை சரி பண்ணவே முடியாது. ஆண்டவரால் தான் முடியும். ஆவிக்குரிய காரியங்களினால் தான் அதையும் சரி பண்ண முடியும். வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு முழுவதும் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டார்களோ அதே நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் ஒரு வழியை திறந்திருக்கிறார். மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது, அதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 ஆண்டுகள் கழித்து வெளியே வருகிறார்கள். ஒரே சந்தோஷம். இனி அவ்வளவுதான், பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது என்று சொல்லி வெளியே வரும்பொழுது அடுத்த பிரச்சனை காத்திருந்தது. மீண்டுமாய் பார்வோன் அவர்களை தொடர ஆரம்பித்து அடிமையாய் கொண்டு போக புறப்பட்டு ரதங்களோடு குதிரைகளோடு பெரிய கூட்டமாய் வீரர்களோடு வந்தான். பின்னாடி பார்த்தா துரத்துகிறத பாக்குறாங்க. முன்னாடி பெரிய செங்கடல், 2 பக்கமும் மலைப்பாங்கான பகுதி, எங்கும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எல்லா பக்கமும் லாக் ஆயிட்டாங்க. என்ன செய்யறது? மோசையை நோக்கி பார்க்கிறாங்க. மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாத. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், கையில் இருக்கிற கோலை வைத்து செங்கடலை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். செங்கடல் 2ஆக பிளக்கிறது. அதன் நடுவே ஜனங்கள் நடக்கிறார்கள். ஒரு அழகிய பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எல்லா பக்கமும் வேற வழியே கிடையாது. பின்னாடி போனால் பார்வோன் பிடித்து சென்று விடுவான், முன்னாடி போனால் கடலில் விழுந்து சாக வேண்டும், இங்கும் தப்ப முடியாது. ஆனால் பாருங்கள், அதே பின்பாக போக வைக்கவில்லை, 2 பக்கமா சிதறி ஓட வைக்கவில்லை, நேராக முன்னேறி செல்ல வைத்து செங்கடலை பிளந்து கொடுத்து அதே செங்கடலை அந்த பார்வோன் அவன் சேனைகளையும் கர்த்தர் மூழ்கடிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை அக்கறைப்படுத்துகிறார். எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்பதை பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லாவற்றிலும் இழப்பு. மனைவியும் தூசித்து விட்டு போய்விட்டாங்க. பிள்ளைகள் 10 பிள்ளைகள் மறித்து விட்டாங்க. சொத்து சுகம் எல்லாம் போய் தெருவுக்கு வந்தாச்சு. உயிருக்கு உயிராய் சிநேகித்த நண்பர்களும் விரோதமா பேசி குற்றம் சாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு ஒரு தெரியாமல் சரீரம் முழுவதும் வியாதி பருக்கள் வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறார். எல்லா பக்கமும் நெருக்கம். யோபு 23 சொல்ற, அவரை நான் எங்கு கண்டுபிடிப்பேன், ஆண்டவரை நான் எங்கு சந்திப்பேன், சந்தித்தால் நலமா இருக்கும் என்று தத்தளிக்கிறதை, நெருக்கத்தை அதில் பார்க்க முடிகிறது. ஆனால் முடிவு என்ன தெரியுமா? அப்படியே யோபுவின் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. கர்த்தர் சூழ்நிலை மாற்றினார். நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கொடுத்து எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திருப்பி கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. தாவீது வாழ்க்கையை பாருங்கள். அதுவும் சிக்லாக்ல இருக்கும் பொழுது எல்லா பக்கமும் நெருக்கம். சவுலுக்கு பயந்து தேசத்தை விட்டு ஓடி வந்து ஆகிவிட்டது. அழைப்பை பெற்றவர் தான், அபிஷேகத்தை பெற்றவர் தான். ஆனாலும் பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் தான். அதன் மத்தியிலும் நெருக்கத்திலும் கர்த்தரை உறுதியாய் பிடித்திருந்தார். கர்த்தர் வழியை திறக்கிறார். எல்லாத்தையும் இழந்துட்டேன், மனைவி பிள்ளைகளை இழந்துட்டேன், நாங்க இருந்த இடமெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது, பலன் இல்லை, அழுகிறதுக்கு கூட இருந்தவர்களும் என்னை கல்லெறியும்படியா எழுப்பி விட்டார்கள். ஆண்டவரை என்ன செய்வது? திரும்ப போ. அந்த தண்டை தொடர்ந்து போய் அவர்களை பிடித்துக் கொண்டு எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வர உன்னை நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் அனுப்புகிறார். யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். பவுல் வாழ்க்கையிலும் அப்படித்தான். எவ்வளவோ நெருக்கங்கள், போராட்டங்கள்.
அதனால்தான் தைரியமா சொல்லுகிறார், பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, இந்த உலக வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, அவற்றின் மத்தியில் நான் கூட இருப்பேன். எந்த பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. காரணம், தேவனுடைய பலம் எங்களை தாங்கும். அந்த பலத்தினால் எல்லாவற்றையும் தாண்டி செல்வோம். சோர்ந்து போய் முடங்கி கிடப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன பிரச்சனைக்கே சோர்ந்து போய் விடுகிறோம் அல்லவா? இந்த மாதத்தை நமக்கு கொடுக்கிறார். பிரச்சனை பார்த்து பயப்படாதீர்கள். இந்த மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லி புலம்ப வேண்டாம். கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவரை பாருங்கள், அவருடைய வல்லமையை பாருங்கள், அவருடைய கிரியைகளை பாருங்கள். அருமையான இளம் தம்பதிகள், அருமையான குழந்தை, குறிப்பிட்ட தேசத்தில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு அழைப்பு வந்து குறிப்பிட்ட ஒரு தீவிற்கு ஊழியத்திற்கு போகும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிறார். கீழ்ப்படிந்து படகை ஆயத்தப்படுத்தி அந்த தீவுக்கு போகிறார்கள். அங்கு போய் இறங்கி நிற்கிறார்கள். தூரத்தில் கூட்டம் கூட்டமா ஜனங்கள் இவர்களை பார்க்கிறார்கள். வஸ்திரம் கிடையாது, கொடிய ஆயுதங்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் மனிதர்களை பிடித்து அப்படியே சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட நரமாம்ச பட்சணிகள் போற நாகரிகமற்ற சூழலில் உள்ள காட்டுவாசிகள். என்ன செய்வது? ஆண்டவர் அங்குதான் ஊழியத்தை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அங்கு ஒரு சின்ன குடிசை போட்டு கடற்கரையிலே மனைவி, குழந்தை, அவர் உட்கார்ந்திருக்கிறார். நாட்கள் கடந்துட்டே இருக்குது. அவர்கள் இங்கு வரவில்லை, இவர்களும் அங்கு போக முடியவில்லை. ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது குழந்தை வியாதிப்படுகிறது, மரித்தும் போய்விடுகிறது. அங்குதான் மருத்துவமனை வசதிகள் கிடையாது. என்ன செய்வது? குழியை தோண்டி தன் கையினால் கடற்கரையிலே தன் பிள்ளையை அடக்கம் பண்ணுகிறார். 36 மணி நேரம் ஒரு சரீரம் தாண்டாவிட்டால், செத்த சரீரம், இந்த ஜனங்கள் அதை தோண்டி எடுத்து சாப்பிட்டு விடுவார்களாம். தன் பிள்ளையின் சரீரத்தை அவள் சாப்பிட்டு விடக்கூடாது என்று சொல்லி அதன் மேலே படுத்திருக்கிறார். எவ்வளவு வேதனையா இருக்கும் சொல்லுங்கள். ஒரே ஒரு குழந்தை, அருகிலே மனைவி விழுந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. 36 ஹவர்ஸ்க்கு முழிச்சு கிடந்த உடனே சரி, இனி அவங்க வந்து தோண்ட மாட்டாங்கன்னு சொல்லி எழும்பும் பொழுது மனைவியை தட்டி எழுப்புகிறார். மனைவிக்கு மூச்சு பேச்சு இல்லை, அவளும் மரித்து போய்விட்டார்கள். அதே குழியை மீண்டுமாய் தோண்டி மனைவியை அதில் அடக்கம் பண்ணிவிட்டு மீண்டுமாய் 36 மணி நேரம் படுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், என்ன செய்வது? வேதனை தான். முடிந்து பலனற்று போய்விட்டார். சோர்ந்து போய் தன்னுடைய குடிசைக்குள் போகிறார், உட்கார்ந்திருக்கிறார். என்ன செய்யறது தெரியவில்லை. ஆண்டவர் பேசுகிறார். மகனே சொல்லி கூப்பிடுகிறார். என்ன ஆண்டவரே, என்னை நேசிக்கிறாயா? சொல்லுகிறார், நேசிக்காமலா இவ்வளவு தூரம் நான் கடந்து வந்தேன், உம்முடைய அன்பின் நிமித்தமாக தானே வந்தேன். இப்பொழுது என் மனைவி இழந்து விட்டேன், பிள்ளை இழந்து விட்டேன், இனி என்ன ஆண்டவரே இருக்கும்போது, இல்லை நீ உண்மையாகவே நேசிக்கிறாயா? ஆமாண்டவரேன்னு சொல்லும் பொழுது, சரி நீ என்னை நம்புகிறாயான்னு சொல்லி கேட்க, ஆமாண்டவர் நம்பிதானே வந்திருக்கிறேன், எங்கே உன்னுடைய படகு என்று சொல்லி கேட்கிறார். என் படகை கடற்கரையில் கட்டி வைத்திருக்கிறேன். எதற்காக? ஒருவேளை அந்த காட்டுவாசி ஜனங்கள் என்னையும் என் பிள்ளையும் குடும்பத்தில் தாக்க முற்பட்டால் அதில் தப்பி ஓடுவதற்காக சொல்லுகிறார். அப்பொழுது என்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை அல்லவான்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். உடனே புரிந்து கொண்டார். எழுந்து பலவீனத்தின் மத்தியிலும் போய் அந்த படகை கட்டுகளை கவிழ்த்து அப்புறப்படுத்தினார். அது கடல் அலையிலே அடிபட்டு காணாமல் போய்விட்டது. இப்ப தப்பி போகவும் வழி கிடையாது. எல்லா பக்கமும் லாக்காகிவிட்டார். முன்பாக போனால் அந்த காட்டுவாசியில் சாக வேண்டும், பின்பாக போக முடியாது, எங்குமே போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், அந்த கூட்டத்திற்குள் நீ போ, நான் உன்னை நடத்துவேன். எழுந்து அதே காட்டுவாசல் ஜனங்கள் கூட்டத்துக்குள் போகிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அத்தனை பேரையும் கர்த்தர் தொடுகிறார், மாற்றுகிறார். நாகரிகம் வருகிறது. ஆடை உடுத்தினார்கள். மனிதர்களை சாப்பிடுகிற பழக்க வழக்கங்கள் மாறினது. கல்வி அறிவை பெற்றுக் கொண்டார்கள். நாட்கள் சென்றது. எல்லா தீவில் உள்ள ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்களாம். அங்கே அவர் மரிக்கிறார். மரித்தவுடன் அவர் சரீரத்தை அவர்கள் சாப்பிடவில்லை, மாறாக அடக்கம் பண்ணி கல்லறை கட்டி அதில் எழுதினார்களாம், இந்த ஊழியர் எங்களுடைய தீவிற்கு வரும்பொழுது கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் யாருமே கிடையாது, ஆனால் இவர் மரிக்கும் பொழுதோ கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லி எழுதியிருந்தார்களாம். அந்த தீவே கர்த்தர் மாற்றும்படியாய் அந்த மனிதரை பயன்படுத்தினார். எல்லா பக்கத்திலும் நெருக்கத்தில் இருக்கிறீர்களா? இந்த மாதத்திலே அங்குதான் கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்ய போகிறார். ஒரு மகிமையான காரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. ஆண்டவர் தமது பலத்தினால் உங்களை நடத்துகிறதை பார்க்க போகிறீர்கள். வழியை திறக்கிறதையும் பார்க்க போகிறீர்கள். இதுவரை ஏதோ ஒரு வழி இருந்து அப்படி போயிடலாம் சொல்லி நீங்க முயற்சி எடுத்திருப்பீர்கள். ஏதோ ஒரு பாதை இருக்கிறது, பயன்படுத்தலாம் நினைத்திருப்பீர்கள். ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, அதை ஏன் முயற்சிகளும், ஆனால் எல்லா பக்கமும் வாசல் அடைப்பட்டு விட்டதா? ஒரே ஒரு வாசல் திறந்திருக்கிறது, என் ஆண்டவருடைய வாசல். ஏசு அதைத்தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வாசல் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த வாசல் திறந்திருக்கிறது, அதில் உட்பிரவேசிப்போம். அது குறுகலான வாசல். உள்ள போயிட்டோம்னா உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை காண முடியும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? பலத்தினால் நிரப்புகிற மாதமாய் கர்த்தரை மாற்றிக் கொடுக்க விரும்புகிறார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய மாதத்தை தந்திருக்கிறேன். முதல் நாள் காலையில் உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா.
உண்மை அல்லாமல் எங்களுக்கு யாருமே கிடையாது. நெருக்கங்கள் வரும்பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம், நிந்தைகள் வரும்பொழுது புலம்புகிறோம், பாடுகள் வரும்பொழுது பரிதவிக்கிறோம், கஷ்டங்கள் வருத்தங்கள் வரும்பொழுதெல்லாம் முடங்கி விடுகிறோம். அப்படி அல்ல, எப்பக்கத்திலும் நெருக்கம் வந்தாலப்பா நாங்கள் எந்த விதத்திலும் நொறுங்கி போகாதபடி, முறிந்து போகாதபடி, ஒடுங்கி போகாதபடி, மனம் உடைந்து போகாதபடி தைரியமாய் உம்மை சார்ந்து கொண்டு முன்னேறி செல்ல உதவி செய்யும். இந்த மாதம் முழுவதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துவீராக. உடைய வல்லமை வெளிப்படுகிற மாதமாய், உடைய கிருபை சூழ்ந்து கொள்கிற மாதமாய், உடைய மகிமை பிள்ளைகள் மேல் உதிக்கிற மாதமாய் நீர் பலப்படுத்தி நெருக்கத்தை எல்லாம் தாண்டி சாதிக்கிற ஒரு மாதமாய் மாற்றிக் கொடுப்பீராக. செய்வதற்காக நன்றி, நடத்துவதற்காக நன்றி, பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நன்றி. துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சோர்ந்து போக வேண்டாம். எப்பக்கம் நெருக்கம் இருந்தாலும் சமீபத்துல ஒரு முடிவு இருக்குது. ஒரு வழியை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருப்பார். God bless you.